நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 011229901701 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். தமிழக எல்லையோரப் பகுதியில் உள்ள தமிழ்நாட்டின் தன்னிலங்காடு கிராமம் அரசாங்கம் தங்கள் வளமையை பாதுகாக்க தங்கள் மாநிலத்தின் மிக கொடிய மருத்துவ மாமிச கழிவுகளின் எச்சங்களை கொட்ட தடை விதித்திருக்கிறது. இதனால் சில விஷமிகள் பணம் எனும் கொடிய அரக்கனின் துணையோடு தமிழ்நாட்டு எல்லைப் பகுதியில் உள்ள காவலர்களை தன் வசப்படுத்துகிறது. அவர்கள் தங்கள் எல்லையோரப் பகுதியின் தமிழக கிராமமான தன்னிலங்காடு கிராமத்தை மறைமுகமாக கழிவுகள் கொட்டும் இடமாக தேர்ந்தெடுத்து திட்டமிடுகிறார்கள். இதற்காக அந்த ஊரைச் சேர்ந்த கவுன்சிலர் மற்றும் சில அரசியல் புள்ளிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்து தங்கள் வசப்படுத்துகின்றார்கள். பண அரசியலின் விளைவு இரவு நேரங்களில் தன்னிலங்காட்டை மருத்துவ மாமிச கழிவுகளால் நிரப்பி அதன் துர்நாற்றத்தால் குப்பை மேட்டில் கொசுக்களும் அதன் மூலம் சில தொத்து நோய்களும் பரவுகிறது. தினமும் அங்கு வசிக்கும் குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் கூலித் தொழிலாளிகளும் அந்த குப்பை மேட்டை கடக்க வேண்டிய சூழலால் அவர்கள் அனைவரும் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். மேலும் அந்த பகுதியில் இருக்கும் கால்நடை மேய்ச்சலால் குப்பை மேட்டிலிருந்து ஊரின் தண்ணீர் குளத்தில் பயணப்படுகின்றன. குளத்தின் நீரை பயன்படுத்தும் அனைவரும் அந்த நீரால் பாதிக்கப்படுகின்றனர். இதுவரை நம்மை ஆட்டிப்படைத்த அரசியல்வாதிகள் இனி மாமிச மற்றும் மருத்துவ கழிவுகளின் எச்சங்களிலும் நம்மை அழிக்கும் அசுரனாக மக்களிடம் விசுரூபம் எடுக்கிறார்கள். இன்னும் எதிலெல்லாம் அரசியல் செய்ய இந்த அரக்கர்கள் உருவெடுப்பார்களோ இந்த சமுதாயம் ஓட்டு என்னும் நீல மைக்காகவாவது நம்மை பாதுகாக்க வேண்டும். சார் சார் என்னையா ഇവിടെ വന്നിട്ട് സാറേ വായു 3-4 മണിക്ക് വര വേണ്ടിയതാണേ. സൈ ക്ഷമിക്കണം സാറേ വായു സാറേ ദേഷ്യപ്പെടാതെ വായു സാറേ. என்னையா நாத்து குடலை புடுங்குது. செக் போஸ்ட் தர முடியாது, கிளம்பு.
யோ வர வர லோடு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஊரில் வர கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இனிமே பார்த்து கம்மியாக பண்ணு. ഇത് ചെലവിന് വയ്ക്കും സാറേ. വയ്ക്കും സാറേ. பார்த்து பண்ணிக்கலாம் சேட்டா. லோடு எவ்வளோ வேணா கொண்டு வா. செக் போஸ்ட் இல்லையா? വണ്ടി എടുക്കാം. ஒரு 50 வயசு இருக்கும் சார். வேற பாடியில் மார்க் எதுவும் இல்லை சார். வாயில் ரத்த வாந்தி எடுத்திருக்கான். சூசைடாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். மகா விஷயத்தை பார்த்து பண்ணு. சரி சார், நான் பார்த்துக்கிறேன். விஷயத்தை பக்காவை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். யார் யா முதல்ல பார்த்தது கேட்குறேன்ல சார் நான் தான் சார் பார்த்தேன். யோ இவங்ககிட்ட பக்காவாக ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு ஸ்டேஷன் கூட்டு வா. சரிங்க சார். யோ ஆம்புலன்ஸ் வர சொல்லி பாடி கிளியர் பண்ணுவோம். ஐ விட்னஸ் வா. கோமதி எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேங்க. வெளியே நிறைய வேலை இருக்குடி, வேகமா வா. என்ன பெரிய வேலை, பொல்லாத வேலை. ஊருக்குள்ள போய் வெட்டியா நாட்டு நடப்ப தானே பேச போறீங்க. இப்படி ஊரையே தலை மேல தூக்கி வச்சிருந்தா என்னைக்கு நம்ம குடும்பத்தை பாக்குறது? ஏய், எங்களை மாதிரி கொஞ்சம் பேராவது நாட்டு நடப்பை பத்தி பேசுறானதாண்டி கரை வெட்டிக்காரங்க கொஞ்சமாவது பயந்து போயிருக்காங்க. குண்டா சட்டைய எவ்வளவு நேரம் அயன் பண்ணிட்டு இருப்ப? இந்தாங்க புடிங்க. உங்களுக்குலாம் நாட்டு நடப்பை பத்தி சீரியல்லையும் பிக் பாஸ்லையும் சொன்னாதான் ரொம்ப பிடிக்கும். விட்டா சுதந்திரமே நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லுவீங்களே. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய் வா. விடுங்க, அவசரம்னு சொன்னீங்க. ஏய் அது அப்புறம் பாத்துக்கலாம்டி, பொறுமையா. முத நம்ம வேலையை பாப்போம்டி. ச்சே, விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. என்னடி தள்ளுற? கோமதி, கோமதி, அம்மா கோமதி, என்னமாச்சு கோமதி? இருமா வர விட்டுமா. வணக்கம் ஐயா. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? மாத்திரைலாம் சாப்பிட்றீங்களா? நம்ம குட்.
இப்போ பரவாயில்லையா? குணா வணக்கம் டாக்டர். குணா இப்போ பரவாயில்லையா? என்னம்மா ஹெல்த் ஓகே தானே? குட். ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்க டாக்டர். குணாவும் கூட்டாளியில் என்னன்னு சேர்ந்துன்னு ஊருக்குள்ள புரட்சி பண்றேன்னு சொல்லி ரொம்ப சீன் பண்ணி சுத்திக்கிறாங்கண்ணா. என்னது புரட்சி பண்றானுங்களா? ஆமாண்ணா. விடக்கூடாதுடா. நாட்டுக்கு நல்லது பண்றதுக்கு இப்படி ஊருக்குள்ள எவனையா உருவாக்கி விட்டோம், அப்புறம் நம்ம வீட்டிலே பேல்றதுக்கும் உருவதுக்கும் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட அரசியல் பேசுவானுங்க. கரெக்ட்ண்ணா. அண்ணே கலக்குறியானே, அரசியல்லாம் பேசுற? ஏய், அவன் வேலையை அவன் பார்த்தாதான்டா மரியாதை. நமக்கு எதுக்கு அரசியல்? கிட்ட போடுறான். சின்ன 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 பங்காளி, ஏன் செல்ல பங்காளி, ஏ மூணா 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 மூணாம் பங்காளி, நான் நாலாம் பங்காளி. ஏ டாஸ்மாக்கு விக்குதடா விதவிதமா சரக்கு, வாய ஊத சொல்லி புடிச்சு போன காவல் துறை இருக்கு. குடி 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 குடிய கெடுக்கும் பங்காளி, கதை மூட்டும் நேரம் வந்தா கை நட்டுங்குது பங்காளி. குடி 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 குடிய கெடுக்கும் பங்காளி, கதை மூட்டும் நேரம் வந்தா கை நட்டுங்குது பங்காளி. சின்ன 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 பங்காளி, ஏன் செல்ல பங்காளி, ஏன் மூணா 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 மூணாம் பங்காளி. சரி சார், நான் பார்த்துக்கிறேன். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் சகல தீமைகளிலிருந்தும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமென். அண்ணா, அந்த போலீஸ்கார மகா நம்ம பசங்க கிட்ட உரண்டே இருக்க போறதா ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ராமு சொன்னானே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. என்ன குணாண்ணே டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைடா, கோமதிக்கு உடம்பு சரியில்லை, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. என்ன குணா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஏன் கவலைப்படுற? மாமே போதும், ஓவரா பேசாத. ஏய், கிண்டல் பண்ணாம விளையாட்ட பாடுறா. ஏய், சாப்பிட ஏதாவது வாங்க. தம்பி லெலினே, சொல்லுண்ணா. உங்க படம் எப்படி இருக்கு? என்னண்ணா இப்படி கேட்ட? ஓப்பனிங்கில் பேசின பஞ்சில் இருந்து சாங்கு ஃபைட்டு காமெடின்னு ஆல் ஏரியால பின்னி பெடல் எடுத்துட்டார்ல. இன்னுமா? அது மட்டுமா, நம்ம கனவு கண்ணி கூட நம்ம ரொமான்ஸ்ல பின்னி பெடல் எடுத்துட்டாருல்ல, என்ன ஒரு ரொமான்ஸ், ஐயோ பிச்சிட்டார். அதெல்லாம் சரி. அண்ணா சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசாதண்ணா. என்ன தேவையில்லாது? இன்னும் எவ்வளவு நாளா? கரெக்டா கேட்டனா, ரொம்ப நாளா எனக்கு அது டவுட் இருந்தது. டேய், பிரச்சனை வேணாண்டா, வாங்கடா கிளம்புவோம். ஏய், போலீஸ். யோ, அங்கே என்னன்னு பாரியா? ஏய், என்னடா பண்றீங்க? ஏய், முள்ளம் பண்றீ மூஞ்சி, என்ன ப்ளே பாயா? பொரி உருண்டை சாப்பிட்டுனே பொண்ணுங்களை உசார் பண்ணலான்னு பாக்குறியா? ஏய், அங்கே என்ன பேச்சு? எல்லாத்தையும் வண்டியில் ஏத்து. சார் நாங்க சார் ஏறா பொரி உருண்டை. சார், நாங்க ஒண்ணு பண்ணல சார். யாரையும் வர சொன்னது? இங்க என்ன பிரச்சனை போயிருக்கு தெரியுமா? எத்தனை தடவை சொல்றீங்களா வராதீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். சார் என்ன சார் பிரச்சனை? வண்டியில ஆயில் கம்மி, அதான் பிரச்சனை. போட்டு தரீங்களா? சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் பா சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பேசிட்டு வரேன். சார் ப்ளீஸ் சார். சொல்றேன்ல, நீங்க வீட்டுக்கு போங்கப்பா. இந்த முட்டி சத்த பையன் தான் முதல்ல வந்து வரணும் எடுத்தான். ஏய், யாரை யோ, பார்த்தா? ஏத்தியா எல்லாரையும்? சார் சார் விட்டுருங்க சார். சார் சார் வேணாம் சார். சார் உங்க காலை பிடிச்சி கேட்கிறேன் சார். எந்திரிப்பா, நீங்க ஏன்பா கல்ல வந்துருக்கீங்க? சார் பசங்க லைஃப் சார் விட்டுருங்க சார். இனிமே இதை மாதிரி பண்ண மாட்டாங்க. வேணாம்னு சொல்றேன்ப்பா, எந்திரிப்பா. சார் நான் பாத்துக்கிறேன் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். உங்க கால்ல ஏன்பா விழுந்துட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம், விடுங்கப்பா நீங்க. அழாதீங்கப்பா. சார் 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 பா சொல்றேன்லப்பா, எந்திரிங்கப்பா. பா எந்திரிங்கப்பா, வாங்க போலாம். பா சொன்னா கேளுங்கப்பா, வாங்க போலாம். சார் கேட்கிறேன் சார். விட்டுருங்க சார்.
குப்பை தொட்டியா? உங்கள் வாழ்வாதாரத்திற்கு வாக்கு கொடு. நிறுத்திடு, தடுத்திடு. நிறுத்திடு. வாழ விடு, வாழ விடு. உயிரோடு வாழ விடு. அட போதும்பா. ஆமா, இப்படி பப்ளிக்ல புரட்சி பண்றதுக்கு எதனா பர்மிஷன் வாங்கிருக்கீங்களா? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு பார்த்தா மிரட்ட வந்திருக்கீங்களா? சார், போய் வேற யாராவது பெரிய ஆபீசர் இருந்தா அவரை வர சொல்லுங்க சார். ஏய் குணா, என்ன தெனாவட்டு பண்றியா? சார், எங்க வாழ்வாதாரமே இந்த மண்ணு தான் சார். இந்த மண்ணுல மருந்து கழிவு, மாமிச கழிவுன்னு கண்ட கழிவை கொட்டி மண்ணை நாரடிக்கிறானுங்க. ஸ்கூல் பசங்க ஆம்பளை பொம்பளை எல்லாரும் போகும்பொழுது மூக்க பத்திட்டு போற அளவுக்கு கப்பு நாறுது. நாங்களே எல்லா ஆபீஸுக்கும் சொல்லி பார்த்தோம், இதுவரை ஆக்ஷன் ஒன்றும் எடுக்கல. அது மட்டுமா சார், இங்க கண்ட பொருள் எல்லாம் கொட்டத்தால் தான் சார் கண்ட தொத்து நோயெல்லாம் வருது. ஏம்பா, நாங்களும் இந்த ஊர்ல தான் இருக்கோம். எங்களுக்குலாம் வராத நோய் பெயினா உங்களுக்கு மட்டும் வருதா? ஏன் இப்படி தொல்லை கொடுக்குறீங்க? ஏய் தம்பி, இங்க அதெல்லாம் பாத்துக்கிறக்க அதுக்குன்னு ஆள் இருக்கு. நீ நடுவுல பூந்து அரசியல் பண்ணி பிரச்சனை பண்றியா? எங்க உரிமையை நாங்க கேட்கறது அரசியல்னா அந்த அரசியலை பண்ணுவோம் சார். கண்டிக்கிறோம். காவல்துறையை கண்டிக்கிறோம். மிரட்டாதே. மக்களை மிரட்டாதே. போங்கடா. உங்க எல்லாரையும் நான் மன்னிச்சிடுறேன். போங்க, போய் வேலையை பாருங்க. எந்த வாழினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனையையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாரிப்பா, நாங்க ஒரு தப்பும் பண்ணல. போலீஸ் இப்படி எல்லாரையும் அசிங்கப்படுத்துவாங்கன்னு நினைக்கலப்பா. அங்க இருந்த எல்லாருக்கும் அது தெரியும். ஆனா போலீஸ்ன்றதுனால எதுவும் பேச முடியலப்பா. என் வளப்பை பற்றி எனக்கு தெரியாதா? பதவி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பகிச்சிக்க கூடாது. அந்த போலீஸ்காரன் எத்தனை ஊர் சுற்றி இருப்பான். நமக்கு நம்ம ஊர் தான்ப்பா, நம்ம மண்ணு தான்ப்பா நமக்கு முக்கியம். விட்டு கொடுத்து போவோம்ப்பா. விட்டு கொடுத்து போகிறதால கெட்டு போக மாட்டோம். எனக்கு உன்னையும் தெரியும், குணாவையும் தெரியும். இந்த வயசில் அரசியல் கற்றுக்கணும். ஆனால் அதை யார்கிட்ட காட்டணுங்கிறத தான் பக்குவப்படணும். அன்னைக்கு நீயும் குணாவை ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா போலீஸ்காரன் பப்ளிக்ல உங்களை வச்சு அரசியல் பண்ணியிருப்பான். புரிஞ்சுக்கப்பா. ஏய், எனக்கு உலகமே நீ தான்டா. உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அதை தாங்க முடியாதுடா. பார்த்துக்கோ. சாரிப்பா. என்ன சார் ஒரே யோசனையா இருக்கீங்க? கேட்குறேன்ல, சொல்லுங்க. ஒன்றும் இல்லடி. கோமதி, நான் இந்த உலகத்தில் இல்லைன்னா கூட சந்தோஷமும் சிரிப்பும் எப்போதும் முகத்தில் இருக்கணும்டி. நீ நல்லா இருக்கணும், அது போதும். ஏய் கோமதி, அழாதடி. கோமதி, அழாதம்மா. உன்கிட்ட தானே பேசுகிறேன். இங்கே பாரு. என்ன விளையாட்டு கூட இப்படிலாம் பேசாது. இங்கே பாருமா, அழாத. இங்கே பாரு. சரி சரிடி. ஏய், சரின்னு சொல்கிறேன்ல.
1 Coral Draw Basics. Unit 2 Drawing and Selecting. Unit 3 Working with Task. Unit 4 Working with Units. Lesson started with Unit 1 and 2. Ma'am, may I come in? டேய் டேய் தம்பி, என்னடா ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டேற? கெத்தா பழக்க வழக்கத்தை அசிங்கப்படுத்துறியாடா நீ? இல்லைண்ணே, அப்பா கலங்கி பார்த்ததில்ல. அன்னைக்கு எனக்காக ஊர் முன்னாடி தலை குனிச்சு நின்னது கண்ணுக்குள்ளே நிழலாக நிற்குதுண்ணே. டேய், அன்னைக்கு ரோட்டில் நடந்த அப்பாவுக்கு மட்டும் அசிங்கம்லடா, நம்ம எல்லாத்துக்கும் தான். அதுக்கு சரியான நேரத்தில் அந்த போலீஸ்காரனுக்கு பதிலடி கொடுப்போம். அதுக்காக நீ எங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போகிறது சரியில்லை. யாரா அந்த புள்ள? யாருண்ணே? டேய், உன்னை சின்ன பிள்ளைலேருந்து தோலை தூக்கி வளர்த்தவன்டா நான். எங்களுக்கு தெரியாமல் தனியாக மாஞ்சா போகிற அளவுக்கு பெரிய ஆகிட்டீங்க. உன் கூட தானே படிக்குது அந்த பிள்ளை? ஆமாண்ணே. நாளைக்கு காலேஜுக்கு வரோம். சரிண்ணே. பேசி முடிச்சிடலாம்டா. சந்தோஷம் தானே? இங்கேயே உட்காந்து கனவு காணாமல் சீக்கிரம் வீட்டுக்கு போய். ஹலோ கோமதி, காலேஜ் போயிட்டீங்களா? காலேஜ் வந்துட்டேங்க. சரி, அந்த பிள்ளைய பார்த்துட்டு தெளிவாக பேசிட்டு வந்துரு, சரியா? நான் பார்த்துக்கிறேங்க. சரிம்மா, வைக்கிறேன். சரி. சிஸ்டர் கொஞ்சம் நில்லுங்களேன். என் பேர் கோமதி, லெனினோட அண்ணி. நான் சொல்ல வந்ததை ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லணுன்னு ரொம்ப ஆசைப்படுறான். இப்போதைக்கு உங்கள் விருப்பம் மட்டும் போதும், அப்புறம் பெரியவங்கள பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன சொல்கிற? ஏன் அது அவர் வந்து சொல்ல மாட்டாரா? நான் கிளாஸ்க்கு வரும்போது, போகும்போது, கேன்டீனில் சாப்பிடும்போது, பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுவார். ஆனால் வந்து பேச மாட்டாரா? நீங்கள் அவரே வந்து பேசி சொல்லுங்கள், நாங்கள் பேசிக்கிறோம். வாங்கடி போகலாம். அண்ணி என்ன சொன்னா? டேய், அவனை அசிங்கப்படுத்திட்டாடா. என்ன நீ சொல்றீங்க? ஏ டியூப்லைட், உன்னை வந்து பேச சொல்றா. புரியலையா? உன்னை லவ் பண்றேன்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறாடா. அப்புறம் என்ன, சாருக்கு லவ் செட் ஆயிடுச்சு போல. கண்ணான கண்ணுக்குள்ள காத்து வழி வந்தவளே, ஊசி வெடி வச்சு போட்டு காட்டுக்குள்ள துடிக்கிறியே.
கண்ணான கண்ணுக்குள்ள காத்து வழி வந்தவளே ஊசி வெடி வச்சு புட்ட நெஞ்சமெல்லாம் வெடிக்குதடி பெண்ணே என்ன நீயும் என்ன நம்ம செய்யறிய உலகமே ஒன்ன கண்டு சொக்கி போகுதே கண்ணான கண்ணுக்குள்ள காத்து வழி வந்தவளே காலமெல்லாம் காத்திருப்பேன் காதல் பண்பானே கதிரருக்கும் வேளையில மனசறுத்து போறவளே விட்டு மட்டும் போயிடாத செத்து போவேனே கண்ணான கண்ணுக்குள்ள காத்து வழி வந்தவளே ஊசி வெடி வச்சு புட்ட நெஞ்சமெல்லாம் வெடிக்குதடி கன்னித்தமிழ் பேரழகே கட்டுமர காவியமே சேலைக்குள்ள ஓட பின்னும் செங்காந்தல் வரைந்த ஓவியமே காத்தாடி நூல போல என் மனசு ஒன்ன சுத்தி ரெட்ட கண்ணு பானா போல பறந்தே நடி பம்பரத்து ஜாட்டி போல மூக்குல ரவுண்டு கட்டி வட்ட நல்லா போல சுத்தி வருவேனடி பெண்ணே என்ன நீயும் என்ன நமோ செய்யறியே உலகமே ஒன்ன கண்டு சொக்கி போகுதே கண்ணான கண்ணுக்குள்ள காத்து வழி வந்தவளே களமெல்லாம் காத்திருப்பேன் காதல் பொன்மானே களமெல்லாம் காத்திருப்பேன் காதல் பொன்மானே கண்ணான கண்ணுக்குள்ள காத்து வழி வந்தவளே ஊசி வெடி வச்சு புட்ட நெஞ்சமெல்லாம் வெடிக்குதடி பய கண்ணுக்குள்ள கெண்டமினா தொள்ளுறிய காலமெல்லாம் காத்திருப்பேன் செவப்பழகி நீ சிரிக்கையில சானா புடிச்ச புட்ட நெஞ்சுக்குள்ள கிருதடி மருந்தா ஒண்ணு அள்ளி பூசி கொள்ளவா பல்லாங்குழி கண்ணுக்குள்ள பட்டாசு போல் வெடிக்கிறிய பக்குவமா பக்கத்துல பாத்துக்கிறமா கண்ணான கண்ணுக்குள்ள காத்து வழி வந்தவளே ஊசி வெடி வச்சு புட்ட நெஞ்சமெல்லாம் வெடிக்குதடி பெண்ணே என்ன நீயும் என்ன நம்ம செய்யறிய உலகமே ஒன்ன கண்டு சொக்கி போகுதே கண்ணான கண்ணுக்குள்ள காத்து வழி வந்தவளே களமெல்லாம் காத்திருப்பேன் காதல் பொன்மானே கதிரருக்கும் வேளையில மனசறுத்து போறவளே விட்டு மட்டும் போயிடாத செத்து போவேனே கண்ணான கண்ணுக்குள்ள காத்து வழி வந்தவளே ஊசி வெடி வச்சு புட்ட ஹார்ட்டுக்குள்ள லவா செடி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சூரியன் 93.5 கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க குணானே வாடா தம்பி இசை உள்ளவா அட வாமா என்னடா தம்பி திடீர்னு சொல்லாம போலாமா தங்கச்சியோட பார்க்கும்போது நீ இன்னும் அழகா இருக்கடா தம்பி சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் இருங்க நானும் வரேன் போங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது உன கலைக்கு கொண்டு வாங்க வீடுலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலா கியூட்டா இருக்கு அம்மா லெனின்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா லெனின் இல்லைன்னா சத்தியமா செத்துருவேன் அவனுக்கு அம்மாக்கு அம்மாவா இருந்து பார்த்துப்பேன் என்னடி இவ்வளோ எமோஷனல் ஆயிட்ட உன் லெனினை நீயே வச்சுக்கோ இந்தா இந்த காஃபி கொண்டு போய் கொடு கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தா தம்பி இனிமேல் கொட்ட மாட்டான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அண்ணா எடுத்துக்கோங்க நீயும் எடுத்துக்கோ என்னம்மா அது காப்பி குடிக்கிற பொருள் தானே தம்பி கொஞ்சம் கவனமாக குடிடா தம்பி நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க குணா டேய் குணா குணா டேய் குணா டேய் குணா கதவு தர்றா டேய் குணா வந்துட்டேன் இருங்க டேய் குணா இரியா கதவை உடைச்சிருவ போல டேய் காமராசு நீயா என்னடா நேரத்தில் டேய் மாப்பிள்ள மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்கடா என்னடா சொல்ற ஆமாடா மாப்பிள்ள 2 லாரி ஃபுல்லாக லோடாக கொண்டு போகிறானுங்கடா ஒரே நாத்தம் குடலை புடுங்குது
நீ வாடா மாப்பிள்ள என்னன்னு போய் கேட்போம். அவங்கள கேட்க ஆள்லன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இருடா மாப்பிள்ள வரேன். எங்க பாத்துங்க, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடப்போகுது. டேய் நீ கம்முன்னு தூங்குடி. அவங்கள என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். இப்படியே விட்டோம்னா உசுரோட எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சிருவானுங்க. ஹலோ அப்பா. சொல்லுமா. என்னம்மா கோமதி இந்நேரத்தில்? அப்பா குணா வெளியில கிளம்பி போறாருப்பா. ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல. கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். என்னம்மா சொல்ற? இல்லப்பா, காரங்களாம் ஏதோ குப்பையை கொட்டுறதா காமராஜ் அண்ணா வந்து சொல்லிச்சு. ஏமா இதெல்லாம் பண்றான்? எங்கடா நிக்கிறானுங்க? ஒரு முடிவு கட்டணும்டா. வாங்கடா சீக்கிரம். அந்த நிக்குது, அந்த வண்டி தானடா. ஆமாடா மாப்ள. அந்த வண்டி மாப்ள. ஊரே தூக்குது, ஊரே திருடுறவங்க வந்து கொட்டாங்க. வாடா. ஏங்க ரொம்ப ஆடுறீங்க. டேய் அட அடிக்காதடா. கொட்டாதீங்க. நான் பண்ணல. கொட்டி. ஊரே ஆசை விட்டுங்க. ஏய் காமராஜ். என்ன கர்மத்தை விடுறானே போய் பாரு. திரும்ப வண்டி எடுக்க வருவாங்கல்ல, வரட்டும் அப்ப பாத்துக்கலாம். இப்படியே கொட்டி ஊரே நாசம் பண்ணிருக்காங்க. நம்ம பாத்துட்டு சும்மா இருக்கறானே. என்னடா பண்றது இவங்கள? ஏதாவது அவங்கள செஞ்சாவணும்டா. மாப்ள இங்க ஆடு கோழின்னு செட்டு போன கண்ட கறியெல்லாம் கொட்டி வச்சிருக்கானுங்கடா. அது மட்டும் இல்லடா, பூரா கண்ட மெடிசனும் இன்ஜெக்ஷனும் கருமும் எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்கானுங்க. இவங்கள சும்மா விடக்கூடாதுனே. இந்த கவுன்சிலரை டேய் குணா, எங்கடா அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா? ஊருக்கு போறதால தான் போயிட்டு வரோம். எதுக்குடா? மறுபடியும் வந்து குப்பையை கொட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. யாரா? என்னடா சொல்ற? என்னத்த சொல்றது? யாருமே கேட்கலன்னா இப்படி தான் வந்து கொட்டிட்டே இருப்பானுங்க. உட்காந்து நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். குணா, ஏய் என்னடா இது? உங்களுக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை? ராத்திரி ஊர் உறங்கினதுக்கு அப்புறம் புறத்தால இந்த வேலையை பண்ணுவாங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும்டா. நீங்க ஏன்டா வச்சம்லடா மையே? அதான் ராத்திரி முதல்ல நம்மள நாய் மாதிரி அலைய விடுறானுங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம ஊர் எம்எல்ஏவும் கவுன்சிலர் தான்டா பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் அந்த கவுன்சிலர் தான் காரணம். எல்லாம் நமக்கு தெரியுது. யார் போய் கேள்வி கேட்கறது? எல்லாம் நம்ம தான் கேட்கணும். வெட்டியை வாங்கும்போது ஓட்டு போட்ட ஒருத்த மோமும் அவங்களுக்கு ஏன் வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்பா. இவங்களை எப்படியே விட்டோம்? ராத்திரி உறங்கினதுக்கு அப்புறம் புல்டோசர் விட்டு காலி பண்ண தயங்க மாட்டானுங்க. காலி மட்டமா பண்ணுவானுங்க. காலி பண்ண இடத்துல சமாதி கட்டி சத்தியம் வாங்கி சபதமா எடுப்பானுங்க. காமராஜ், நம்மளால என்ன பண்ண முடியும்? கோபப்பட மட்டும்தான் முடியும். எல்லாத்துக்கும் இங்க ஏத்து நின்னு உடனே கேள்வி கேட்டாதான்டா இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பயம் வரும். எதுக்கே தேவையில்லாம பேசிட்டு? வாங்க அவன் வீட்டுக்கு போவான். அவன் சட்டையை பிடிச்சி கேட்பான். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். மாதிரியே தூங்குவானே. எப்பா தூங்குறவனை எழுப்பிடலாம்ப்பா. தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. ஏய் வெளியே வாயா. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம கிட்ட கேள்விக்குறி மாதிரி வளைஞ்சு நிப்பானுங்கடா. ஏது நமக்கு ஏதாச்சும் வேணும்னா ஆச்சரியக்குறி மாதிரி நிமிர்ந்து நிப்பானுங்க. இதெல்லாம் நமக்கு பழகின ஒண்ணு தானே. கேள்விக்குறி வெளியே வாயா. யோ கவுன்சிலர் வாயா வெளியே. வாங்கயா போவோம். கத்தி தொண்டை தண்ணி தான் போச்சு. யோ இன்னைக்கே ஏரியா பக்கம் வருவல, வாயா சலிச்சிடுறோம். நானே இப்படி உம்முன்னு உட்காந்துருக்க. இந்த காமராஜ் பையன் அவ்வளோ பேருக்கு முன்னாடி உன்னை வச்சு அசிங்கப்படுத்துறானா? அது மட்டும் இல்லாமல் சுற்றி அவ்வளோ போலீஸ் இருக்கும் போது உன்னை முட்டி செத்த பையன்றானே. ஊருக்குள்ளே நம்ம எல்லாரையும் மொக்க பண்ணிட்டானே. ஏய் குணா நைட்டோட நைட்டாக ஊருக்காரங்களை கூப்பிட்டு போய் கவுன்சிலர் வீட்டில் ரவுண்டை கட்டியிருக்கான். அதனால் கவுன்சிலர் அவன் மேலே கொலை காணில் இருக்கான். இப்போ மட்டும் நம்ம இறங்கி செஞ்சோம், நம்ம மேலே யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது.
பசங்களை வெளியிலேருந்து வர வச்சு அந்த குணாவை தூக்க பணத்தை இறக்கும்டா. எவனாவது ஊருக்குள்ளே நம்மக்கிட்ட உரண்டை இழுத்தா இதான் கதிங்கிற பயத்தை காட்டணும்டா. இந்த புட்டி செத்த பையன் தான் முதல்ல வந்து வந்து எடுத்தான். சார், ஊருக்காரங்க வீட்டை ரவுண்டு கட்டி இப்படி வந்து ஏறுவாங்கன்னு நமக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இந்த குணா பையன் தான் சார் அவ்வளோத்துக்கும் காரணம். ஆரம்பத்துலேருந்தே அவனை ஊர் விஷயத்தில் தலையிட விட்டோம்ல, அதான் ஜல்லிக்கட்டு காலை மாதிரி திமிரிக்கிட்டு திரிறான். குணாவோட ரத்தம் இள ரத்தம்டா. அரசியல் பேசதான் செய்யும். நம்ம அனுபவத்துக்கு முன்னாடி அவனையெல்லாம் அரசியல் பண்ணவே விடக்கூடாது. സാറേ ഇവിടെ നടന്ന എല്ലാതും ഞാൻ അറിഞ്ഞു സാർ. ഞാൻ സാറിനെ മാത്രം വിശ്വസിച്ച സാറേ. നിങ്ങൾ മാത്രം എല്ലാ കാര്യങ്ങളും ഭംഗിയായി ചെയ്തു തരണം. എനിക്ക് പേടിക്കേണ്ട സാറേ, ഞാൻ കൂടെയുണ്ട്. அவங்கள சொல்லி தப்பு இல்லை, உங்களை சொல்லணும். மண்ணை தின்னாலும் மரவா தின்னு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. சும்மா சொன்னாங்க அந்த காலத்தில், பெரியவங்க சொன்னாலும் பெருமாள் சொன்ன மாதிரின்னு நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? என்னதான் சேட்டா ഇവിടെ വന്ന விஷயத்த പറയാം. ശരി സാറേ, സാറ് പറഞ്ഞതിൽ എനിക്ക് സന്തോഷം. അത് മതി സാറേ. ചെറിയൊരു പ്രശ്നം സാറേ, ഇന്ന് രാത്രി മുതൽ 2 ലോഡ് എക്സ്ട്രാ വരുന്നുണ്ട് സാർ. അത് സാറ് തന്നെ ചെക്ക് പോസ്റ്റിൽ ക്ലിയർ ചെയ്യണം സാറേ. சேட்டா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இங்கே பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு ஊருக்குள்ளே அரை டவுசர் போட்டவெல்லாம் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அசைஞ்சாலும் அடி சரிக்கிடும்ண்ணே. நீ வைக்கிற ஒரு அடியும் பார்த்து நிதானமாக வைக்கணும்ண்ணே. നിങ്ങൾക്ക് ഒരു പ്രശ്നം വരില്ല സാറേ. എല്ലാം നല്ലതുപോലെ നടക്കും. ഇത് ഞാൻ ഉറപ്പ്. ആലോചിക്കാതെ ഈ പണം പിടിക്കും സാറേ. എന്താ സാറേ ആലോചിക്കുന്നു സാർ? ഇടിക്കും സാറേ, ഇടിക്കും സാറേ. மறுபடியும் உனக்காக ரிஸ்க் எடுக்கிறேன். மகா, விஷயம் வெளில தெரியுது முன்னாடி வேலையை முடியுமாகா? ஊருக்குள்ளே ரத்தங்க சாரான்னு சொல்லி ஊரு ஃபுல்லாக பேசிக்கிறேன் மகா. நான் டாக்டருக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுவும் சரிதானே. ஊரை மீறி காரனுக்கு ரொம்பவும் ஒத்துவத முடியாது. நீங்கள் கேம்புக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் பேர் கெடாமல் மக்கள் பிரச்சனை இப்போதைக்கு டைவர்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அதிகாலை கரெக்ட் பண்ணிவிடு. இந்த மகா வேறு 4 ரூபா இருக்குது, பார்த்துக்கோ. சரி சார், அதான் சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே பண்ணிடுவோம். குணாவசத்துலையும் சரி, ஊர் விஷயத்துலையும் சரி, பட்டும் படாமல் இருந்துக்க. எப்படி நான் சொல்கிறப்ப மட்டும் செஞ்சால் போதும். சரிங்க சார், அதான் எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, அதே மாதிரி செஞ்சுருவோம். கவுன்சிலரும் போலீஸும் மக்களை வேற பக்கம் திசை திருப்ப முயற்சி பண்ணாங்க. ஊர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சார் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி மெடிக்கல் கேம்ப் ஒன்று இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் உங்களோட பிளட் சாம்பிள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வசதியாக இருக்கும். நான் வண்டி நிறுத்து. என்ன பண்ணுறாங்க? ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஏய், என்னடி யாரும் வரமாட்டாங்க? என்ன நடக்குதுங்க? பாருங்க சார், உங்கள் ஊர் மக்கள் யாருமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க சார். பிளட் சாம்பிள் கொடுத்தா தான் சார் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் மூவ் பண்ண முடியும். கொஞ்சம் நீங்களாச்சும் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். மூர்த்திண்ணே, கீதாக்கா எல்லாம் கேட்டுங்க. அதிகாரிங்க நம்மளை பராமரிக்க தான் டாக்டர் அனுப்பியிருக்காங்க. நம்ம தானே கவுன்சிலர்கிட்ட நம்ம உரிமையை கேட்டோம், அதுக்கு தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் நாமளே கோஆப்ரேட் பண்ணலன்னா எப்படி? எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. உங்கள் கோவம்லாம் நியாயமாக இருந்து தான். கோவப்படாமல் தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க. அக்கா வாங்கக்கா, வாங்கினே. அதான் நம்ம இழுத்த இழுப்புக்கு வந்துட்டாங்கல்ல, யோசிச்சா எப்படி?
ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். குணாவையும் பசங்களையும் பழிவாங்க கவுன்சிலரோட பகையை தனக்கு சாதகமாக அப்புக்குட்டி பயன்படுத்திக்க பிளான் பண்ணான். அண்ணா அண்ணா உட்காண்ணா. டேய் விஷயம் வெளியே தெரியாமல் பசங்க பக்காவாக முடிச்சுடுவாங்கல்ல. அண்ணா கண்ணில் பயத்தை காட்டாதுண்ணே, போய் படுத்து பார்த்துக்கோ. ஏய் தம்பி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடலடா. உக்காண்ணே ஒன்றாவாது, எதுவும் தப்பாயிடாதுல்ல? ஆகாதுண்ணே. அப்புக்குட்டி பிளான் பண்ண மாதிரியே குணாவுக்கும் பசங்களுக்கும் கவுன்சிலர் மேலே கோபம் அதிகமாச்சு. அப்படி என்ன பண்ணாங்க தப்பு பண்ணோம்? நம்மளோட அடிப்படை ஆதாரத்துக்காக குரல் வசத்தணும். அரசாங்கத்தை எதிர்த்தோமா, இல்லை ரோட் போராடணுமா, இல்லை எவனாவது அரசியல்வாதி சட்டையத்தான் பிடிச்சோமா? எங்களை போட்டு தள்ளுறதுக்கு ஊர் மக்களை கத்தியோட ஒருத்தர் நிற்கிறான்.
இன்னைக்கு தம்பி கைக்கு வந்த கத்தி நாளைக்கு குணா கழுத்துக்கு வராதுங்கிறது என்ன நிச்சயம்? அன்னைக்கு கவுன்சிலர் வீட்டில் சவுண்ட் விட்டு வந்தோம்ல, அதான் இப்படி பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் இப்படியே விடக்கூடாது. நாளைக்கு நம்மளை வாழவே விட மாட்டானுங்க. அண்ணே, நமக்கான அரசியல் பேசுறது தப்புன்னு நினைக்கிற இந்த ஊர்ல அருவாக்கத்தின் போராடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓட்டு போட்டோம்ல, நம்ம போட்ட ஓட்டுக்கு நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். டே ஆன்டிண்டியன், இந்த முறை தப்பிச்சிட்ட, அடுத்த முறை கரெக்டாக செஞ்சிருவானுங்க, பார்த்து இருந்துக்க. டே காமராஜ் அண்ணன், சீவிடுவாங்களோ சீவி? அவங்க சீவிரத்துக்கு தம்பி என்ன வெண்டைக்காவா கத்திரிக்காவா? ஊரே நாத்தமா நாரி கிடக்கு, அது தட்டி கேட்க போனா சீவிடுவாங்களோ? தம்பியை பதம் பார்த்த இந்த கத்தி இந்த ஊர்ல யாரையும் பதம் பார்க்காம இருக்க அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். இத்தனை நாள் நான் பண்ண பிரார்த்தனை தான்டா உங்களை எல்லாம் காப்பாத்திருக்கு. இப்ப ஏன்பா அழுவுறீங்க? தம்பிக்கு அக்கா தங்கச்சி ஆத்தாவா ஊர் பொம்பளைங்க நாங்க இருக்கோம், நீங்க ஏன் அழுவுறீங்க? கோமுதவியை எழுப்பு குணாவை போதைக்கு அடிமையாக்கி அவனுடைய வாழ்க்கையே சின்ன பின்னமாக்கிடுச்சு. ആ വേസ്റ്റ് അവിടെ നീക്കി തട്ടാ. உப்பை அப்படியே கொட்டி கொட்டி ஊரே நாசம் பண்ணிட்டீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களாடா? வந்துக்கிட்டே இருப்பீங்களா? எவன் கேட்கலனாலும் பரவாயில்லடா, ஆனால் இந்த குணா கேட்பேன்டா கடைசி வரைக்கும். என்னடா வர சொல்கிறா? எவனா இருந்தாலும் பார்த்துடலாம். എല്ലാം കേൾക്ക ആളില്ലയാ? ഹലോ സാറേ, ഈ ലോഡ് തന്നിടത്ത് ഒരുത്തം വന്ന് കുടിച്ച് പ്രശ്നം ഉണ്ടാക്കുന്നുണ്ട് സാർ. ഇവിടെ വന്നു. ഉടനെ വര சொல்லு, ഉടനെ വര சொல்ற. ശരി സാറേ, ഞാൻ വെയിറ്റ് ചെയ്യാം. വര சொன்னியா? ആടിയിലെ തീയ വയ്ക്ക, വര சொல்ற. മര്യാദയ്ക്ക് ഞാൻ പറഞ്ഞു പോയിക്കടാ. സാറ് വന്നാൽ നിനക്കാ പ്രശ്നം, വേഗം പോയിക്കോ. பேசக்கூடாது. வர சொல்லிட்டியா? வரட்டும். സാറ് വന്നു, മര്യാദയ്ക്ക് പോക്ക്. നീ அதான் வந்துட்டார்ல, நீ வாய மூடு. கவுன்சிலரே வா வா வா. உன்னைய மாதிரி கவுன்சிலர் தான் ஒவ்வொரு ஊருக்கும் தேவை. ஏயா, இந்த ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் கொஞ்சமாவது விசுவாசமா இருக்க மாட்டியா? இவன் கொடுக்குற எச்ச காசுக்கு வந்து நிக்கிற. இந்த ஊர்ல எவன் கேட்கலனாலும் சரி, இந்த ஊருக்காக இந்த குணா வந்து நிப்பையா, கடைசி வரை நிப்பேன். ഇവിടെ വേസ്റ്റ് കൊട്ടണ്ടെന്ന് പറഞ്ഞ് പ്രശ്നം ഉണ്ടാക്കാണ് സാറേ. இல ரத்தம் பேச சொல்லுது. ஏய் போடா, இல்லை அடிச்சு தூக்கி போட்டுருவோம். அண்ணே, இவன் டனே பேச்சு முடிச்சிருவோம். பிச்சிருவீங்களா? ஏய் அரசியல்வாதிகளா, ஒரு உயிரை கூட பிச்சு வைக்க மாட்டீங்களாடா? அப்படி என்னடா பணம் உங்களுக்கு? எங்களை எல்லாம் வாழ வைப்ப என்னடா உங்களுக்கு நான் ஓட்டு போட்டோம் யோகிங்களா? சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த கவுன்சிலர் குணாவோட சாவை காட்டி ஒட்டுமொத்த ஊரையும் பயமுறுத்த முடிவு பண்ணான்.
ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். உனக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. குணானாக்கு இப்படி ஆகும்னு நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த இழப்பு நம்ம யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. ஆனா நீ இன்னும் எத்தனை நாள் இப்படி இருப்ப? நீ உன்னை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணு. லைஃப்ல சில விஷயத்தை நம்ம மிஸ் பண்ற சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேல நான் உனக்கு அட்வைஸ் பண்ண பெரிய ஆளெல்லாம் இல்லை. ஆனா என் லெனின் என்னால் இப்படி பார்க்க முடியல. ப்ளீஸ்டா, உன்னை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணு. அண்ணா ஏண்ணா இப்படி இருக்க? குணா செத்தது என் நெஞ்சை அறுக்குதுடா. நாம தான் குணாவை செஞ்சிருக்க வேண்டியது. அதுக்குள்ள வேற எவனோ முடிச்சிட்டான். டேய், என்னதான் நமக்கு அவன் விரோதியாக இருந்தாலும் ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவன் தாண்டா நெஞ்சை நிமித்துட்டு முத ஆளாக வந்து நிற்பான். சார் வாயை கட்டி வைத்து கட்டி வாழ வேண்டாம் சார். சார் 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 நான் கட்டிடுறேன் சார். ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். என் மானம் போயிரு சார். கேட்டு வண்டியை தூக்குறப்ப குணா பொண்டாட்டி நகை அடமானம் வச்சு தாண்டா என் வண்டியை மூட்டு கொடுத்தான். அவன் யாரா எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு? சொந்த மாமன் மச்சனை உதவின்னு போய் கேட்டு நின்னா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறான். அவன் ரொம்ப தங்கமானவன்டா. அவன் இருக்கும்போதே அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்.
எஸ்ஐ உள்ளவா பரவாயில்லடா, நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் வரேன். வான்னு சொல்கிறல. பா பா இவதான் இசையரசி. வணக்கம் அங்கிள். உட்காரு. போய் உட்காரு. போய் பேசு போ. சாரி அங்கிள், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைம்மா, உன்னை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மீட் பண்ணுறதுக்கு நான் தாம்மா ஃபீல் பண்ணணும். என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடக்குன்னு நம்ம நினச்சா பார்த்தோம். எல்லாம் அந்த ஆண்டவனுடைய சித்தம். இல்லை அங்கிள், குணா இல்லாதது லெனினை ரொம்ப எஃபெக்ட் பண்ணிடுச்சு. அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்கான். குணாவுடைய இறப்பு லெனினுக்கு மட்டும் இழப்பு இல்லைம்மா, இந்த ஊருக்கே அது ஒரு பெரிய இழப்புமா. இந்த வீட்டை பாரு, என் பொண்டாட்டியும் போய் அவனும் போய் ஒரு நிலவாசல் இல்லாத கூடா நிற்கிது. ஊருக்குள்ள எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து நிற்பாம்மா. நம்ம உரிமையை நம்ம தான் கேட்கணும்னு அரசியல் பேசுவான். அந்த பிள்ளைய ஒரு நாய் அடித்த மாதிரி அடித்து போட்டு கொண்டு விட்டாங்கம்மா. அதை பார்த்து என் மனசே தாங்கலம்மா. அவன் ஆத்மா சாந்தி அடையிட்டான். சரி, அதை விடு. ஃபஸ்ட்டு டைம் வீட்டுக்கு வந்திருக்க, என்னம்மா சாப்பிட்ற? ஐயோ பரவாயில்ல அங்கிள், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பசங்க சொன்னாங்கம்மா, லெனின் எனக்கு அப்புறம் உன் மேலே தான் ரொம்ப பாசம் வச்சுருக்கான்னு. அவனை சின்ன பிள்ளையிலேருந்தே கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்டம்மா. அவங்க அம்மா இருந்திருந்தா எப்படி வளர்த்துருப்பான்னு தெரியாது. எனக்கு அப்புறம் நீ தாம்மா அவனை நல்லா பார்த்துக்கணும். அழுதுகிட்டே இருக்குது, என்ன நீ பாருமா. கொசு தொல்லைப்பா, இதை பார்க்குறேன்ப்பா. அச்ச பிள்ளைய வெளியே போட்டு கொசு தொல்லை நீ இருக்கா, எடுத்து உள்ள விடுமா. குப்பமேட்டிலேருந்து வர நாத்தம் கொசு தொல்லையால் அந்த பகுதியில் பல மர்மமான மரணங்கள் நடந்துச்சு. அந்த மரணங்களோட ஒரு பகுதி மேற்று வட்டிக்கு கடை வாங்கி தாம் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்த கூலி தொழிலாளி ஆறுமுகத்தோடைய குடும்பத்தையும் விட்டு வைக்கல.
கோபத்தை அரசியல்வாதிங்க மேலே காட்ட இறந்து போன பொண்ணுங்களை நடு ரோட்டில் வச்சு போராட முடிவு பண்ணாங்க. இல்லையா நாங்க எவ்வளவு அடிச்சுக்கிட்டோம்? கொஞ்சம் சுதாரிச்சிருந்தா அந்த நிலைமை வந்திருக்குமா? எத்தனை உசிரியா அரசியல் பண்ணிட்டீங்களே. வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அதுல இவங்களுக்கு அரசியல் பண்ணோம். ஊருக்குள்ள எங்க கிட்ட ஓட்டு கேட்டு வரும்போது கையெடுத்து கும்மறதும் ஜெயிச்ச பிறகு எங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா காலில் வந்து கதர்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்ல. இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு வயிற்றுல ஈர துணியை போட்டுட்டு பார்த்துட்டு போவோம். பேசுறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. உங்க பிரச்சனையை மேலிடத்த சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நான் சரி பண்ணி தரேன். யோ யார் யா மேலடா? அந்த காரனுக்கு கழிவு கொட்டுறதுக்கு யார் யா பெர்மிஷன் கொடுத்தா? உங்க மேலிடம் தானே பெர்மிஷன் கொடுத்துச்சு. கார மேல தப்பு இல்லையா? உங்க மேலதான் தப்பு. யோ அரசியல்வாதி உங்ககிட்ட தானே அதிகாரமே இருக்கு. உங்களுடைய தயவு இல்லாம செக் போஸ்ட்ல தாண்டான் அவன் கொடுக்குற தம்மாத்தோண்டு பேப்பரை நக்கிட்டு எங்க ரத்தத்தை குடிக்கிறீங்களேயா? கத்துற எங்க குறவலைக்கும் ஈரக்குலை இருக்குதுயா. செத்த இந்த உசுறுகளுக்கு வந்த நிலைமை நாளைக்கு ஓம் பிண்டாட்டி பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. அதுக்காவது நடவடிக்கை எடுங்கய்யா. எங்க வைத்த வழி எங்களோட போகட்டும். இன்னும் எத்தனை பேரையா சாகடிச்சு அரசியல் பண்ண போறீங்க? உங்களுக்குலாம் எங்களை பார்த்தா ஒரு உசுராவே தெரியல. எங்களோட அடிப்படை சுகாதாரத்தை கொடுக்க முடியாது. நீங்களாம் வந்து என்ன ஆறுதல் சொல்ல போறீங்க? யோ அந்த கொண்டு வந்து கொட்டுற மருந்து மாத்திரை மாமிச கழிவுல ஊர்ல வியாதி வந்து அம்புட்டு மேலே செத்து போயிட்டான். என்ன பிரச்சனை என்ன வியாதின்னு ஒரு இளவும் தெரியாம உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கையா. உனக்கு ஓட்டு போட்டோம்ல, அதான் இத்தனை உசுர பள்ளி கொடுத்துட்டு இப்படி முச்சந்தில வந்து உட்காந்துருக்கான். தாய் சேய் மூத்த உயிர் பிராணாத செத்து கிடக்கல பாவிக்கடா. நியாயமா கொண்டுட்டீங்களடா. எங்க உயிரை விட்டு வச்சானுங்க மீண்டும் ஓட்டு போடுவோம்டா. எங்க உயிரை எடுத்துட்டீங்க. நாங்க யாரா ஓட்டு போடுவோம்? பாவிங்களா கொலைகார பாவிங்களா. உங்களுக்கு ஓட்டு போடாத எங்க உயிரை விட்டுருங்க ஐயா. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறையா. இன்னும் ஒரு வாரத்துல எங்க எல்லா பிரச்சனையும் முடியணும். இல்ல Facebook வாட்ஸ்அப் தமிழ்நாடு ஃபுல்லா தெரிய வச்சு போராட்டம் பண்ணி எங்க உரிமையை கேட்க வேண்டியிருக்கும். நாங்க அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்கட்டும், அரசாங்கத்தை ஏத்து நிக்கிறதும் ஆட்சியில அதிகாரத்துல இருக்க உங்க கையில் தான் இருக்கு. பாத்துங்க. போதும் சாமி போதும் போதும். போட்டதெல்லாம் போதும் போயா. என்ன சிவம் ஊருக்குள்ள பணத்தை மோப்பம் பிடிக்கிறியாம? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு ஆகாதவனை பற்ற வச்சிருக்கானே. யோ நல்ல சிவம், எப்போ நம்ம எல்லாத்துலையும் அரசியல் பண்ணியே பழகிட்டோம்னு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அதோட நம்ம அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவன்லாம் காற்று தண்ணின்னு எல்லாத்துலேயும் அரசியலை கரைச்சி தெளிச்சிட்டானுங்கய்யா. நாமளும் அந்த மாதிரி தான் மக்கள் கண்ணுக்கு தெரிஞ்சே நல்லா இருக்காது சிவம். குப்பையில் கொட்டுற தேவையில்லாத கருமத்திலலாம் அரசியல் பண்ணாமல் உனக்கு ஒழுங்காக ஓட்டு போட்டவங்களுக்கு விசுவாசமாக நடக்க பழகும். போ. அக்கா இல்லைங்கக்கா. எங்கக்கா போறீங்க? என்னக்கா என்னாச்சு? எங்க போறீங்க? இந்த ஊர்ல இருந்து நோய்பட்டு சாகிறதுக்கு எங்கேயாவது போய் கடைசி காலத்தை நிம்மதியா ஓட்டிடலாம் தம்பி. என்னக்கா? அந்த மூத்த உயிர் முச்சந்தில போடாம கடந்தா பார்த்ததுல இருந்து என் ஈரகொலையா அந்து போச்சு. கருவில் இருக்க இது உசுருக்கும் தோ இந்த சின்னதுக்கோ நோய் வராம இருக்கிறதுக்கு எங்கேயாவது போயிடுறோம்ப்பா. என்னக்கா ஏன் இப்படிலாம் பேசுற? இங்கேயே பிறந்த வம்சவதியை ஊண்டி வேரோட அத்துட்டு போறன்றியே. உங்களுக்காக தானக்கா நாங்கள் எல்லாம் இருக்கோம். உங்களுக்காக தானே அந்த கவுன்சிலர் எம்எல்ஏவை எதிர்த்து நின்னோம். அப்புறம் நம்ம மண்ணு உரிமண்டத்துக்குலாம் என்னதான்க்கா மரியாதை? அக்கா கொஞ்சம் யோசிங்க. சடனா எல்லாத்தையும் வீசிட்டு ஊரை விட்டு போனா எப்படிக்கா? போராடுவோம். இது உங்க மண்ணு, நீங்களே மிதிச்சிட்டா எப்படி? வேணாங்க்கா, நாங்கெல்லாம் இருக்கோம். வாப்ல போலாம். அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க அக்கா. லெனின், அவங்க எடுத்த முடிவுக்கு நீ என்ன பண்ண முடியும்? சில முடிவு வாழ்க்கையோட சிச்சுவேஷன்ஸ் தான் டிசைட் பண்ணும். நீ வா 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 உள்ள வா. பா
பா பா பா அப்பா ஒரு முறை பேசப்பா, அப்பா ஒரு முறை பாரப்பா, சாவு சொல்லி கொடுப்பதெல்லாம் வாழ்க்கை சொல்லி கொடுப்பதில்லை. மீண்டு வா அப்பா, அப்பா புன்னகை தாப்பா, அப்பா ஒரு முறை பேசப்பா. தந்தையானாய் என் மீசை பருவம் வரையில் தாயும் மானாய் மிருகம் மானேன், மறைநீதி சொல்லி தந்து மனிதன் செய்தார். நீ சாகும் போதே என் உலகம் செத்து போச்சு, கொல்லாம கொல்லும் நீ சொன்ன கடைசி பேச்சு. பா பா பசிக்குதுப்பா. உனக்கு எது சந்தோஷமோ அதை பண்ண, ஆனால் நீ அந்த சந்தோஷத்துக்கு அடிமை ஆயிடாத. தப்பு பண்ணுறவங்க யாருமே கெட்டவங்க இல்லைப்பா, ஆனால் அந்த தப்பை நல்லவங்க பண்ணும்பொழுது தான் கெட்டவனாக மாறிடுறான். என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன். என் பிள்ளைய நல்லவனா கடவுள் பிள்ளையை வளர்த்துருக்கேன். பாசம் என்றால் அப்பா அப்பா, பண்பின் மொழி அப்பா அப்பா, மிருகம் நானே அப்பா அப்பா, தெய்வம் நீயே அப்பா அப்பா, அப்பா ஒரு முறை பேசப்பா, அப்பா ஒரு முறை பாரப்பா, சாவு சொல்லி கொடுப்பதெல்லாம் வாழ்க்கை சொல்லி கொடுப்பதில்லை. மீண்டு வா அப்பா, அப்பா புன்னகை தாப்பா. டேய் மாப்பிள்ள, இங்கே பாடுறா. உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நேரமும் சூழ்நிலையும் நம்ம சக்கரமாக சுற்றிட்டே இருக்கும். அதை நம்ம தான் அனுசரித்து போகணும்.
இதுக்கு மேலே சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. வாடா மாப்பிள்ள. இந்தாப்பா 4 இட்லி. அண்ணா 2 ஆம்லேட்ண்ணே. அதை போட்டுருப்பா. ஏய் வண்டி ஓரங்கட்டா. ஏண்டா மாப்பிள்ள சொல்கிறா? யோ 2 ஃபுல் பாயில் சொல்லியா? சார் பார்ட்டி கோவமாக வருது. வரட்டும் வரட்டும். வா தம்பி, வாழ்க்கையில் நம்ம நினைக்காததெல்லாம் திடீர்னு தான் நடக்கும். அதெல்லாம் நம்ம தான் கடந்து போயாகணும். இப்போ கூட உன் வாழ்க்கையில் அப்படிதான் நடந்திருக்கு. என்னடா பண்றது? வாடா போலாம். லெனினோட கோபம் புதுசா ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுச்சு. என்ன இருந்த ஏதோ தெரியாம பண்ணிட்டானே. என்ன மயிரை தெரியாம பண்ணிட்டான்? கொலடா. அதுவும் போலீஸ் சும்மா விடுவாங்களா நம்மள? போச்சு எல்லாம் போச்சு. நீ நம்மளை வாழவே விட மாட்டானுங்க. நம்மளாம் ரொம்ப சாதாரண ஆளுங்கடா. சோத்து பிரச்சனை, வேலை பிரச்சனை, வீட்டு பிரச்சனைன்னு அன்னாடம் வாழ்கிற சாதாரண தினக்கூலிங்கடா. இங்கே நம்மளை நாம் பார்த்துக்கிறதுக்கே போராட வேண்டியிருக்கு. அண்ணே இப்போ என்ன பேசி என்ன ஆக போகுதுண்ணே? ஆனது ஆகிப்போச்சுண்ணே. அடுத்தது ஆக வேண்டியதை பார்ப்பண்ணே. டேய் மாப்பிள்ள அழாதரா. நாங்களாம் இருக்கோம்டா. அப்படியா விட்டுருவோம்? அண்ணே பாருண்ணே, நீ சொல்லுண்ணே, யோசிக்காதண்ணே. நம்மளை விட்டா யாருண்ணே இருக்கா இவனுக்கு? வா சுரேஷ். வா சலீமு. விஷயத்தை அப்புக்குட்டிக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் ஆட்டோவில் நகராட்சி ஆஃபீஸ் பக்கத்தில் வெயிட் பண்ணுறான். இன்னைக்கு ஒரு நைட்டு லெலின் அங்கே இருக்கிறது தான் சேஃப். என்ன சலீமு சொல்கிற? ஏற்கனவே எங்களுக்கு அவனுக்கு ஆவாதியா? பழைய வகையை மனசில் வச்சுட்டு பையனை ஏதாவது போட்டு விட்டானா? அவன் போட்டது நான் சாதாரண ஆளா? போலீஸ்ண்ணே. காமராஜ், நான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் அப்புக்குட்டி நம்ம ஊருக்கார பையன். முதுகுக்கு பின்னாடி 1000 துரோகம் பண்ணாலும் அவன் நெஞ்சில் விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமையாட போயிடும்.
துரோகி எதிரின்னு எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இங்கே வாழ முடியாது. லெலின்னு கிறிஸ்தவன், சுரேஷ் இந்து, நான் இஸ்லாமிய. ஜாதி மதத்தை பார்த்தா நடுராத்திரியில் ஒன்று சேர்ந்துருக்கோம். இந்த தம்பிக்கு ஒரு பிரச்சனை, அதனால தான் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். அன்புதாயா நம்மளை ஒன்று சேர்த்துருக்கு. மனுஷன்தான் முன்னாடி வந்தான், ஜாதியும் மதமும் முன்னாடி வரல. ஆக வேண்டியதை பாரு காமராசு, காலையிலக்குள்ளே ஏதாவது பண்ணியே ஆகணும். சரி சலீமே, பார்த்துட்டு ஃபோன் பண்ணு. பா சுரேஷ், பார்த்து சூதனமாக போங்கப்பா, போலீஸ் ரவுண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கு. என்னடா தம்பி இப்படி பண்ணிட்ட? ஏற்கனவே ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, இதில் நீ வேற. அண்ணே, இது இப்படி பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாதுண்ணே. பழசெல்லாம் மனசில் வச்சுக்காதண்ணே. நீங்கள் தான் இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சு கொடுக்கணுண்ணே. என்னப்பா தம்பி எப்படி சொல்லிட்ட? அவன் என் தம்பி மாதிரி, பார்த்துக்கலாம். இனிமே நான் யாருக்காக இருக்க போகிறேன்? நம்ம குணா அவன் என்னென்ன தப்பு பண்ணா? இந்த மண் மக்களோட அடிப்படை உரிமையை கேட்டான். அது இங்க பதவியில் இருக்க யாருக்கும் பிடிக்கல. எப்படி பிடிக்கும்? பராமரிச்சுக்கிட்டு 30 அடி உயரத்தில் நடக்கிற தீ விபத்துக்கு ஏணி கூட வாங்கி போட முக்கியத்துவம் தராத ஊருன்னு நம்ம ஊரு. என் குணம் ஒன்றும் சாவலன, இங்கேதான் இருக்கான். அவன் செய்ய நினைச்ச இந்த உசுறு செஞ்சு காட்டும். தம்பி லெனின், இங்க நெஞ்ச நிமித்தி நின்னா அதிகாரம் நம்மளை அழிச்சிடும். நிதானமா யோசிச்சு அரசியல் பேசணும். நம்ம ரத்தம் எல்லாம் ரத்தம், சூடு குறையக்கூடாது. புரியுதா? யோசிப்போம். தம்பி, நீ போட்ட சாதாரண ஆள் இல்லை, போலீஸு. அது ஒன்று போதும் நம்ம எல்லாத்தையும் லாக் பண்ண. முதல்ல நீ நைட்டு சேஃப் ஆகு, மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம். புரியுதா? ஏன்டி எழுதிட்டு இருக்க? கேக்குறேன்ல, ஏன்டா இப்படி பண்ண? அந்த விஷயத்தை விடுறியா? நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். இந்த ஊரை விட்டு எல்லாத்தையும் விட்டு எங்கேயாச்சும் நிம்மதியா. அப்போ எவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ நிம்மதியா வாழணும், அதானே? எனக்கு நீ தேவையில்ல. என் ஊரு, என் மண்ணு, என் மக்க நட்பு தான் எனக்கு முக்கியம். அப்ப நான் உனக்கு வேணால? சொல்றா, கேக்குறல? சரி, நான் போறேன். ஓடி, அப்படியே போயிடு. தப்பி தவறி கூட திரும்பி வந்துடாத. ஓடி, அப்படியே போயிடு. காதல் தவறா, கண்கள் தவறா, எதையும் மறக்க இதயம் சுவரா. அன்பே நெருப்புக்குள் நான் வாழ்கிறேன், நீயும் வெறுப்புக்குள் ஏன் வாழ்கிறாய்? என் நெஞ்சிலே காதல் வலி தித்திக்குதே, காணாமலே என் கண்களே பத்திக்குதே. கடமைக்கு விருந்தாகினே, ஆனால் காதலுக்கு பசியாகினே. கடமைக்கு விருந்தாகினே, ஆனால் காதலுக்கு பசியாகினே.
காற்றில் பாடிய பாடல்களும் நெற்றியில் ஆடிய சாரல்களும் எந்தன் மார்பில் இன்னும் வாழுது கூலாக. எண்ணி பார்த்தால் நானும் இல்லை நானாக. என் பிணை மானே உன் துணை நானே நான் பிரியேனே. சொல்லி சொல்லி தள்ளி செல்லாதே செந்தேன், தள்ளி தள்ளி என்னை கொல்லாதே. சொல்லி சொல்லி தள்ளி செல்லாதே செந்தேன், தள்ளி தள்ளி என்னை கொல்லாதே. என் நெஞ்சிலே காதல் வலி தித்திக்குதே, காணாமலே என் கண்களே பத்திக்குதே. கடமைக்கு விருந்தாகினேன், ஆனால் காதலுக்கு பசியாகினேன். கடமைக்கு விருந்தாகினேன், ஆனால் காதலுக்கு பசியாகினேன். சகாயண்ண, பையனை ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தம்பி சம்பவம் பண்ணது போலீஸு. ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு பாய். அப்போ ஏபி போட்டு பையனை கோர்ட்டில் சரண்டர் பண்ணிடலாமா? நீங்கள் தான் சகாயனை எப்படியாவது பையனை காப்பாற்றி கொடுக்கணும். நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி அவனை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும். என்ன பாய், என்ன நம்பின பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? உங்களுக்காக தான் நான் இருக்கேன். தம்பி செஞ்சது தப்பு தான், ஆனால் சூழ்நிலை தான் அவனை அப்படி செய்ய வச்சிருக்கு. ஒன்று பண்ணுங்க, காலையில் கோர்ட்டுக்கு வாங்க, சரண்டர் பண்ணிடுவோம். நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிங்களா பாய்? எல்லாம் உங்கள் தைரியத்தால் தானே போகிறேன். லெனின், என்னடா ஏன் பயப்படுற? அப்பா உன் கூடவே தாண்டா இருக்கேன். நீ ஏன்டா பயப்படுற? அப்பா அப்பா, தப்பு செஞ்சவன் தாண்டா பயப்படணும். ஏய் தம்பி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் பிள்ளைய நல்லவனா கடவுள் பிள்ளையா தான்டா வளர்த்துருக்கேன். உண்மை உன் பக்கம்தான் இருக்கு. யாருக்கும் பயப்படாத, யாருக்கும் பயப்படாத. உண்மை உன் பக்கம்தான் இருக்கு. வாங்க சகாயண்ண. வணக்கம். வணக்கம் பாய். சகாயண்ண, நல்லபடியாக முடிஞ்சிடும்ல? கவலைப்படாதீங்க பாய், எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். உள்ளே போயிட்டு வரேன். நல்லதே நினைப்போம். வாங்க செல்வம். சகாயண்ண, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சுண்ணே? பாய், நம்ம நினச்சது ஒன்று, ஆனால் இங்கே நடந்தது ஒன்று. எப்படியாவது லெலினை சரண்டர் பண்ணணும்னு பிளான் பண்ணி தான் நான் இங்கே கொண்டு வந்தேன். ஆனால் அக்யூஸ்டா வேறு ஒருத்தனை சரண்டர் பண்ணியிருக்காங்க. லெலின் மேட்டரில் வேறு
பெரிய ஆளோட தலையீடு இருக்கணும்னு தோணுது பாய். என்னென்ன சொல்கிறீங்க? இனிமே தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லெலின் ஜாக்கிரதையா இரு பாய். லெலின் ஒரு 2 நாள் எங்கேயும் போகாமல் பத்திரமா பார்த்துக்குங்க. தம்பி, இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லைடா, எல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. சலீமு, எல்லாம் நல்ல விதமாக நடந்தால் நாளைக்கு நடக்க போகிற திருவிழாவில் கரங்கெடுக்கிறதா வேண்டியிருக்கையா. இனிமேல் எல்லாம் அந்த ஆத்தா பார்த்துக்குவா. கவலைப்படாமல் சந்தோஷமா இருடா. நாளைக்கு நடக்கிற திருவிழாவில் கல்தா பண்ணுவோம். ஊட்டி விட்டு ஊராமுலைய தவிக்க விட்டா பேர் என்ன கல்தா. வந்து பாரு ஓட்டு கேட்டு வந்து பாரு உந்து பாரு இந்த படம் உந்து பாரு. சும்மா சும்மா நீ சீனு காட்டாத, காலம் மாறுது ரொம்ப ஆடாத. சந்து முந்துல நீ கால விடாத, நீ அது நான் மழை போடாத. வெளியே போகணும். பசங்களை இறக்கியாச்சா? எந்த தப்பு நடக்காம பார்த்துக்க. இசை, ஏய் இசை. சீக்கிரம்டா. வணக்கம் 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 வணக்கம்.
வணக்கம் சார். ஏய் அதை குறா வணக்கம் அண்ணே. என்னையா ஊருக்கு நல்லது பண்ணுறது எல்லாம் பேசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் வரேன். போடுப்பா. அண்ணே வந்ததே எங்கள் திருவிழாவுக்கு பெரிய கௌரவம் தானே. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நல்லா போலாம் முதல்ல. வாங்க போகலாம். மாலை போட்டு மரியாதை பண்ணுப்பா. ஒன்னல்டா எல்லாம் அந்த கௌசலோட வேலை தான்டா. அவனை சும்மா விடாது மாப்ள. வாடா. டேய் வாடா போலாம்.
கவுன்சிலர் வாயா வரல. யோ வெளியே வாயா. சொல்லுமா, எதுக்காக லெனின் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? அது இல்லை சார், அந்த சார் கிட்ட தான் கொஞ்சம் பேசணும். பரவாயில்லம்மா, எதுவாக இருந்தாலும் சொல்லு. இல்லை சார், அன்னைக்கு மெடிக்கல் கேம்பில் அந்த சார் சொன்னதுனால தான் ஊர் மக்கள் எல்லாருமே பிளட் சாம்பிள் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால் அவர்கிட்ட தான் சார் கொஞ்சம் பேசணும். நானும் அவனும் உசுருக்கு உசுராக பழகணுங்க. தயங்காமல் எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு உங்கள் ஊர்க்காரங்களாம் கொடுத்த பிளட் சாம்பிள் ரிப்போர்ட்ஸில் 100க்கு 30 பேரோட பிளட்ல வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு சார். என்னம்மா சொல்ற? இந்த விஷயத்தை இந்த ஊர் கவுன்சிலர் டாக்டர்ஸ்க்கெலாம் காசு கொடுத்து இந்த விஷயத்தை மறைக்க சொல்லிட்டாங்க சார். இப்போ இவங்க எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் சார். இன்னும் இந்த வைரஸ் ஊரில் யார் யாருக்கெல்லாம் அட்டாக் ஆகிருக்குன்னு தெரியல சார். உடனே பிளட் சாம்பிள்ஸ் எடுத்தாகணும். இதோட சீரியஸ்னஸ் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல சார். ஆனால் ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். இதை கூட நான் ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டதில் ஒரு 3 வயசு குழந்தையும் இருந்துச்சு சார். இதை எப்படியாச்சும் நீங்கள் தான் கவர்மெண்ட் லெவலில் பெரிய இஷ்யூ ஆக்கி சரியாக்கணும் சார். இதை தவிர வேறு வழியே இல்லை சார். ஊர் சாமியோட அருமை உள்ளூருக்கு எனக்கு தெரியாது. ஐயா, நட்பு புரட்சின்னு புராண கதையில் வர கர்ண மாதிரி சுத்தனா சோத்துக்கே நாய் மாதிரி அலைய வேண்டியதுதான். நான் வாழணும், சந்தோஷமா வாழணும். நான் என்ன பண்ணும் சொல்லுங்க. காமராஜருடைய பண ஆசையை பயன்படுத்தி கவுன்சிலர் இனி யாருமே அரசியல்வாதிகளை எதுக்காதபடி பார்த்துக்கிட்டான்.
நம்மளோட அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக அரசியல்வாதிகளை எதிர்த்து நாம் எந்த உரிமையும் பெற முடியாதுன்னு காமராஜோட இந்த துரோகம் நாம் எல்லாருக்குமே ஒரு பாடமாக அமைஞ்சிடுச்சு. சாமானியன் ஒவ்வொருவரும் சமூகத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அரசியல் பழகு. அண்டை மாநிலமான இருந்து மருத்துவ கழிவுகள் எல்லாம் கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் கொட்டப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக வந்துட்டே தான் இருக்கு. மருத்துவ கழிவுனால இப்போ மழை காலம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் மழை இல்லாமையே நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு. அது இல்லாமல் நாங்கள் மக்களாகி நாங்கள் சுற்றுப்புறத்தில் வசிக்கவே முடியல. துர்நாற்றம் அதிகமாக வீசிக்கொண்டு இருக்குது. சுகாதாரத்துறையும் இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இந்த வழியாக தான் ஸ்கூலுக்கு போகணும். வரையில் செம்ம ஸ்மெல் வருது. எல்லா பெண்ணாரத்தில் இருக்கிற எல்லா கழிவு நீரும் இங்கே தான் வந்து கலக்குது. நாய் செத்தாவோ பன்னி செத்தாவோ எல்லாம் இங்கே தான் தூக்கி போடுறாங்க. அதனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இருந்து நாள்தோறும் கழிவுகள் தமிழக எல்லையோர பகுதிகளில் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சோதனைச் சாவடிகளில் எந்தவித தடையுமின்றி கழிவுகள் தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்ததில் புழு ஊறுது, புழுவெல்லாம் இதில் வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய் வருது, நிலத்தடி நீர் பாதிக்குது, விவசாய பூமி மேலே பாழடைஞ்சு போகும். இது இப்போ பார்க்க போனால் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு குப்பை கிடங்காகி போச்சு. நாங்கள் இங்கே வந்துட்டு 49 நாள் ஆச்சு. இன்னைக்கு தங்களுக்கு இங்கே சாப்பாடுக்கு பணம் இல்லை, தண்ணி இல்லை. நேற்றுக்கு கோர்ட்டில் இருந்து ஆர்டர் கிடச்சிருச்சு. வண்டி இங்கேருந்து தாட்டி விட்டுருந்தா நாங்கள் கொண்டு போகிறேன். இந்த லோடு எடுத்து நீ இங்கே வராது. ஒரு 2 மணி அளவில் இங்கே கொண்டு போட்டாங்க. போட்டுட்டு இங்கே 1.5 கிலோமீட்டர் சுற்றளவு பயங்கர ஸ்மெல்லு நாட்டம். நாங்கள் போலீஸு 100 நம்பர்லாம் அடித்து கலெக்டருக்கு தாசில்தாருக்கெல்லாம் ஃபோன் செய்து பார்த்தோம். யாதொரு நடவடிக்கையும் இல்லை. அந்த வேஸ்ட் வந்து போடும்போது அதால் வந்து பப்ளிக் வந்துட்டு நோய் பரவக்கூடிய அபாயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்து எரிச்சா மட்டும்தான் வந்து இது டெஸ்ட்ராய் ஆகும். இல்லாட்டி வந்துட்டு அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். நாய், பூனை, அப்புறம் வீட்டில் வர எலி, இது வந்து அது கிட்ட போய் நின்று அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பரவக்கூடிய அபாயங்கள் அதிகமாக இருக்குது. ஸ்கிராப் வேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து அவர் வந்து இன்னும் அப்புறப்படுத்துறதுக்கு நாள் கேட்டால் இன்றைக்கி வர்றோம், 10 நாள் வர்றோம், அடுத்த வாரம் வரோம், திங்கக்கிழமை வரோம், வெள்ளிக்கிழமை வரோன்னு சொல்லிட்டு இருக்காரு. குப்பை கிடங்குகளில் இரவு நேரங்களில் அங்கே மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்படுதுன்னு சொல்லி பல்வேறு தரப்பட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு அந்த பிரச்சனையானது தற்போது சுமூகமாக தீர்க்கப்பட்டு உள்ள